வச்சுட்டு நீங்கள் ஒரு 6000 ரூபா பணம் தரீங்களா? 6000 ரூபாயா? நீ என்ன தமாஸ் பண்றியா? அவ்வளோ காசு கிடைக்கலனா நான் தூக்கு மாட்டிட்டு செத்துருவேன். நிஜமா சொல்றியா? முதலாளி, இங்கே இருக்கிற மரத்து மேலே சத்தியமாக சொல்கிறேன். என்ன ஆனாலும் இந்த கண்டிஷன்ல உன்னை சாக விடவும் முடியாது. காசு தரலான்னா அதுக்கு சில கண்டிஷன் இருக்கு. காசு கிடைக்கலனா என்னோட பணம் கோயில் குளத்துல தான் மிதக்கும். அது எப்படிடா? தூக்கு போட்டு செத்ததுக்கு அப்புறம் கோவில் குளத்துல பணம் முதக்கும். முதலாளி, இந்த காசை பேங்க்ல கொடுக்கணும். அடைக்கலனா என்னோட வீட்டையும் நிலத்தையும் ஜப்தி பண்ணிடுவாங்களாம். சத்தியமாவா நீ சொல்ற? ஆமா அப்படின்னா காசு தரேன். முதலாளி, நீங்க எனக்கு ஒரு கடவுள் மாதிரி. இந்தாங்க நகை. ஐயோ, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்ப எனக்கு காசும் வேண்டாம். ஐயோ, இப்போ இது புலிவால் பிடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. டே நீலா, இந்த நகையை வாங்கிட்டு தான் உனக்கு கடன் கொடுக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லைன்னு உனக்கு தெரியாதா? தெரியும் முதலாளி. நீங்க எனக்கு எவ்வளோ காசு கொடுத்துருக்கீங்க. என்னோட நிம்மதிக்காக கேட்குறேன். இந்தாங்க, இதை பிடிங்க. குஸ்தி போட்டிக்கு அப்புறம் நான் இதை வாங்கிக்கிறேன். அதை எடுத்துட்டு போய் யார்கிட்ட வித்தீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க. அருணா கயிறை யார்கிட்ட கொடுத்தீங்க? கடையில கொடுத்தீங்களா? இல்ல. அப்ப எங்க போய் வித்தீங்கன்னு சொல்லுங்க. விக்கல. முதலாளி கிட்ட அடமானம் வச்சிருக்கேன். எனக்கு இப்ப என்னோட அருணா கயிறு வேணும். அது கிடைக்காது சாவித்ரி. ஏன் கிடைக்காது? அந்த காசை நான் பேங்க்ல போய் கொடுத்துட்டேன். பேங்க்லயா? பேங்க் கடன் அடைக்கலனா இந்த வீட்டை ஜப்தி பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. ஓஹோ, அப்ப வீடு அடமானம் வச்சு கடன் வாங்கிருக்கீங்களா? காசு இல்லாத நேரத்துல இதுக்கப்புறம் காசு இல்லைன்னா என்ன யாருக்காச்சும் அடகு வைங்க. இப்படி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாத சாவித்ரி. அந்த அருணா கயிறு அடகு வச்சது என்ன நீங்க அடகு வச்ச மாதிரி தான். அந்த அருணா கயிறு பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க சாவித்ரி. அது வேண்டாம். நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. காட்டு வழி போற புள்ள கவலைப்படாத. பாருங்க, ஏதேதோ பேசுறாங்க. எப்படி பேசாம இருப்பாங்க? ஊர்க்காரவங்க கிட்ட நீங்க வாங்கி வச்ச கடனை கேட்காம இருப்பாங்களா? அதை பத்திலாம் இல்ல. வேற நீயே நல்லா யோசிச்சு பாரு. யோசிக்கிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. நீங்களே யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. உன்னை பத்தி தான் பேசுறாங்க. என்ன பத்தியா? ஆமா, அந்த பைல்வான் ஓ மூஞ்ச பார்க்கும்போது அந்த ஆள் மூஞ்ச மாறிடுச்சுன்னு, அப்புறம் நீ கூட ஒரு மாதிரி பார்த்தன்னு ஊர்ல இருக்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது உண்மைதான். அதனால அவங்களுக்கு என்ன? அப்ப அந்த ஆள் உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும். எப்படி? நாங்க ஒரே ஊரு. அது எனக்கு தேவையில்ல. உங்க 2 பேருக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமா? ஆமா, நான் அதை தெரிஞ்சுக்கணும். எனக்கு அது தெரிஞ்சுதான் ஆகணும். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த சம்பந்தமும் எங்களுக்குள்ள இல்ல. அப்ப இந்த ஊருக்காரங்க சொல்றது நெருப்பு இல்லாம புகையாது சாவித்ரி. அப்போ சொந்த பொண்டாட்டியை விட உங்களுக்கு இந்த ஊரு சொல்றதா முக்கியமா? வறுமையில கஷ்டப்படுறது பத்தாதுன்னு இப்ப சந்தேகம் வரையா? நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க ஊரு ஃபுல்லா கடன் வாங்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வித்தாலும் ஏன் எனக்கு ரொம்ப முக்கியமான அருணா கயிறையும் சேர்த்து. எனக்கு தெரிஞ்சு ராமும் பொருளை வாங்கிக்கிட்டு காசு கொடுக்குற ஆளு கிடையாது. அது என்னோட தப்பு தான். நான் தான் கட்டாயப்படுத்தி கொடுத்தேன். அது இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இதுக்கப்புறமாவது நீ இந்த அடகு வைக்கிறது பணம் வாங்குறதெல்லாம் நிறுத்திக்க. எல்லாம் என் தலையெழுத்து வாத்தியாரே. தலையெழுத்த மாற்ற முடியுமா? நீ உத்தமன் அதர்மன் கதை கேட்டிருக்கியோ? இப்போதைக்கு நான் எந்த கதையும் கேட்குற சூழ்நிலையில் இல்லை வாத்தியாரே. இது வரைக்கும் இல்லை. இது வரைக்கும் கடனில் மூழ்கி இருக்கிற ஒன்றை நான் எப்படிப்பா காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன். காப்பாற்றுறதுக்கு உங்களால் மட்டும் இல்லை, யாராலையுமே முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போதைக்கு அடகு வச்சதை திருப்பி கொடுத்தா போதும். அசல் காசு கொடுக்காம எப்படியா கொடுப்பாங்க? உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே ராம் முதலாளி. நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா நிச்சயமாக கொடுப்பாரு. முயற்சி பண்ணுறேன். பஸ்ஸில் தான் வந்தேன். இந்தா ஆட்டோவில் போ. இவெல்லாம் எப்பத்தான் திருந்த போகிறானோ. நல்ல வரவேற்பு.
நீ நீலகண்டனோட அம்மான்றது கரெக்ட். அந்த தொடப்பத்தை கொஞ்சம் கீழே போடுமா. இல்ல நீங்க என்ன திடீர்னு? ஆ, திடீர்னு வரலையே. நான் இப்படி மெதுவா மெதுவா நடந்து தானே வந்தேன். ஏதாவது பிரச்சனையா? ஆ, என்னை பார்த்தா பிரச்சனை பண்ற மாதிரி தெரியுதா? அப்படியே இருந்தாலும் நீங்க தான் இந்த வயசெல்லாம் தாண்டிட்டீங்கல்ல. எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். என்ன, நான் இங்க வரக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? அப்படியே தான் இருந்தா சொல்லுங்க, நான் இப்படியே போயிடுறேன். ஐயோ, நாங்க ஏழைங்கல்ல முதலாளி, அதனாலதான் கேட்டேன். உள்ள வந்து உட்காருங்க. ம். எங்க உன் பையன் நீலகண்டன்? ஐயோ, அவன் உங்களையும் ஏமாத்திட்டானா? அது எப்படி நடக்க விடுவேன்? அவனோட அப்பா, அதாவது உன்னோட இறந்து போன புருஷன் நானப்பன், அவராலேயே என்னையெல்லாம் ஏமாத்த முடியல. அப்புறம் எப்படி உன் பையன் நீலகண்டன் என்னை ஏமாத்துவான்? நீ போய் அவனை கூட்டிக்கிட்டு வா. அவன் இங்க இல்ல. ஆ, என்ன பார்த்துட்டு ஒளிஞ்சிருக்கான்ல. நீங்க இங்கே இருங்க, நான் போய் டீ கொண்டு வரேன். கொண்டு வா. உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கவனி. அவனை பார்த்துட்டு தான் நான் இங்கிருந்து போவேன். ம், என்ன ஒரு பொறுப்பு அவன் என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கான். அவன் யாரோட பையன்? முதலாளி, என்னங்க இதெல்லாம்? விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. சந்தோஷ பைத்தியத்துல தான் இப்படிலாம் பண்ற சாவித்ரி. என்ன அவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு? வேலை எதுவும் கிடைச்சிருக்கா? இல்ல, ஒரு வேலை கம்மியாயிடுச்சேங்கிற சந்தோஷம். குறைஞ்சிருச்சா? என்ன இருந்தாலும் பாசமானவர் ராம் முதலாளி. நீ டீ குடுத்தியா? இல்ல. ஆ? நான் எதுக்காக அவருக்கு டீ கொடுக்கணும்? அட கடவுளே, முதலாளி நகையை திருப்பி கொடுக்கதா வீட்டுக்கு வந்தாரு. நீ ஒரு டீயாவது கொடுத்துருக்கலாம்ல. நகையை திருப்பி கொடுக்க வந்தாரா? யாரு? ஐயோ, அப்ப அவரு கொடுக்கலையா? இல்லையே, அவர் கொடுக்கல. முதலாளி வந்தாருன்னு சொன்ன உடனே நான் நினைச்சேன் அவர் நகை தான் கொடுக்க வந்திருக்காருன்னு. கடன் வாங்கின காசு கொடுக்காம எப்படி நகையை கொடுப்பாரு? அப்புறம் எதுக்கு அவர் வந்தாரு? அது எப்படி எனக்கு தெரியும்? ஒருவேளை நான் இல்லாதனால அவர் கொடுக்காம போயிட்டாரோ? சரி, நேர்ல போய் கேட்டு பாப்போம். ஏன் பொண்டாட்டியோட அரணா கயிறு உங்களுக்கு எதுக்கு? அதை என்கிட்ட கொடுத்துருங்க முதலாளி. நீங்க கொடுக்கலன்னா என்னோட வாழ்க்கையே போய். இங்க யாரும் இல்லையா? யாரு? நான் தான், ராமு முதலாளி. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? அம்மா தாயே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஐயோ, வேணும். ஆ. என்ன ஸ்வீட்டா இருக்கு. இந்த கை பக்குவம் சொல்றது இதானா? பச்சை தண்ணி கூட எவ்வளோ ஸ்வீட்டா இருக்கு. கொஞ்சம் நில்லுமா. கையிலையும் கழுத்துலையும் எதுவுமே இல்லையே. அந்த நீலகண்டன் எல்லாத்தையும் வித்து தின்னுட்டான்ல. அருணா கயிறை கூட அடகு வச்சுட்டான்ல. அது உங்ககிட்ட
உங்ககிட்ட தானே இருக்கு. இப்போ அது என்கிட்ட இல்ல, வீட்டுல பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கேன். சாவித்திரி எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். அந்த அருணா கயிறு எனக்கு வேணும். ஐயோ, ஏன் அப்படி சொல்ற? அது வேற எதுக்காக? உங்களுக்கு எதுக்கு என்னோட அருணா கயிறு? அத என்கிட்ட கொடுத்துருங்களேன். தருவேன். இந்த கண்டிஷன்ல நீ என்ன கேட்டாலும் ராம முதலாளி கொடுத்துருவேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு என் அருணா கயிறு மட்டும் போதும். கொடுத்துடலாமே. அத நாளைக்கு கொடுத்துருட்டா? ம், நாளான்னைக்கு தரட்டுமா? சாவித்திரி, நாளைக்கே கொடுத்துட்றேன். ஈஸ்வரா, கிடைச்சது கூட இல்லாம போயிடுமோ? நாளைக்கு காலங்காத்தால ஆன உடனே நீலகண்டனை அனுப்பிவிடு. உன்னோட அரணா கயிறை இந்த ராம முதலாளி கொடுத்து விட்டுருவேன். அம்மாடி பேய்! முதலாளி பயந்துட்டீங்களா? நான் தான் நீலகண்டன். நீ மனுஷனை பயமுறுத்தி கொல்ல பாக்குறியாடா? சாவித்திரி தான் சொன்னா. பயமுறுத்தி கொல்ல சொன்னாளா? இல்ல, உங்ககிட்ட அருணா கயிறை வாங்கிட்டு வர சொல்லி. இங்க வச்சு அதை பத்தி பேசக்கூடாது. என்னத்த அருணா கயிறையா? அந்த வார்த்தையை பேசாம எப்படிதான் கேக்குறது? வாயை வச்சுக்கிட்டு சொல்லுங்க. சும்மா இருடா. இந்த பக்கம் வா. வா இப்படி. எத்தனை நாள் ஆச்சு இதெல்லாம் ஆரம்பிச்சு? என்னையா ஏத்து பேசுறியா நீ? ஒண்ணு ஐய, இந்த வயசான காலத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் பட்ட பகல்ல. நானும் அதான் கேட்கணும்னு நினைச்சேன். முதலாளி எதுக்கு என்ன கட்டி பிடிச்சி? இங்க இருந்து போட மானம் கெட்டவனே. நான் போறேன். அருணா கயிறு முடிக்கிட்டு போடா. என்னோட தோட்டத்துக்கு வாடா. ஏன் புதைச்சு வச்சிட்டீங்களா? இல்ல, உன்னதான் புதைக்க போறேன். வாடா அப்படி. காசு கொடுத்துறேன். முதல்ல அருணா கயிறு கொடுங்க. தர முடியாதுன்னு சொன்ன நீ என்ன பண்ணுவ? நான் சரோஜினி அக்கட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். அப்படின்னா போய் சொல்றா. இன்னைக்கு அந்த அருணா கயிறு எடுத்துட்டு போனா அவன் என்ன அடிச்சே கொண்டுருவான் முதலாளி. அப்படின்னா அதுதான் உனக்கு எனக்கு நல்லது. நீ என்னடா நீலகண்டா, ஏன் நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீங்க தான் ஏன் நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டீங்க. சரி சொல்லு, உன்னோட நிலைமை என்ன? அந்த அருணா கயிறு தான் என் பிரச்சனை. அதேதான்டா என்னோட நிலைமையும். அப்படின்னா அதை கொடுத்துருங்களேன். அப்ப உனக்கு அருணாக்கயிறு வேண்டாமா? அருணா கயிறு தானே பிரச்சனைன்னு சொன்னீங்க. அதுதான்டா எனக்கும் பிரச்சனை. ஐயோ, இங்க நான் பைத்தியமா இவரு பைத்தியமா டேய், தெரியலையே. இதெல்லாம் போகட்டும். என்னோட பிரச்சனை அப்படியே அங்க நிக்கட்டும். உன் பிரச்சனை கூட அங்கேயே இருக்கட்டும். இது போல ஒரு அருணாக்கயிறு வாங்குறதுக்கு நான் உனக்கு காசு தரேன். நீ காசை வாங்கிக்க. சாவித்திரி கிட்ட கேட்கலன்னா பாவம் அவளும் கஷ்டப்படுவாள். ஓ, அருணாக்கயிறு பிரச்சனை எல்லாத்தையும் ஒண்ணு ஆக்காத. அருணாக்கயிறு வேற, பிரச்சனை வேற. இந்த வாங்கிக்க. இந்த இருந்தாலும் சாவித்திரி கிட்ட பிடி. ஒரு வார்த்தை. வை. போதுமா? இவ்வளோ காசை மொத்தமா பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? நம்ம ஊரு சாமிக்கு என் மேல எப்பவுமே தனி பாசம் தான். என்னை எப்படியாவது தூக்கிட்டு வந்து என் வீட்லயே சேர்த்துடும். நல்ல வேலை இங்கே தூண் இருந்துச்சு. சாமி, இனி எல்லாமே உன் கையில் தான் இருக்கு. நான் சாவித்திரின்னு தான் கூப்பிட்டேன். ஆனா சரஸ்வதி தேவியே வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியான்னு கேட்டேன். சத்தம் போடாதீங்க. பிடிச்சிக்க பார்த்து பத்திரமா உள்ள கூட்டு போ. கட்டில் வந்துருச்சா? அந்த காலை மட்டும் இப்படி போட்டு. இன்னைக்கு யாரு கூட போய் கல்லு குடிச்சீங்க? தோட்டத்துல வேலை பாக்குற கண்ணாயிரண்ண கூட. வெக்கமா இல்ல உங்களுக்கு? வெக்கம் இல்லடி, கண்ணாயிரண்ண. கண்டவன் கூட எல்லாம் போய் குடிச்சிட்டு வரீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நான் கண்டவன் கூட போய் கல்லு குடிக்கலடி, கண்ணாயிரண்ண கூட தான் குடிச்சேன். அப்ப அவன் தானே கண்டவன். அதாவது சாவித்திரி. புரியுது புரியுது. ஓகே. காசு எங்க இருந்து கிடைச்சதுன்னா எனக்கு புரியவே இல்ல. காசா? காசு சாமி கொடுத்துச்சு. சாமியா? ஆமா, என்னோட சாமியே அந்த ராமு முதலாளி தான். அப்போ அந்த சாமி கிட்ட அருணா கயிறை கேட்கலையா? கேட்டேனே. கேட்ட உடனே அந்த சாமி கொடுத்துருச்சு. இதா அருணா கயிறு. இது அருணா கயிறா? எங்க ஊர்ல இதான் அருணா கயிறுன்னு சொல்லுவாங்க. என்னோட தங்க அருணா கயிறுங்கன்னு தான் கேட்டேன். தங்க அருணா கயிறா? அதான் முதலாளி வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் தான் எனக்கு காசு கொடுத்தாரு. அந்த காசை எடுத்துட்டு நான் போகும்போது தான் அந்த கண்ணாயிரம் என் கூட வந்து பேசினான். அப்புறம் தான் நாங்கள் கல்லு கடைக்கே போனோம். அப்புறம் மீதி இருந்த காசுல அருணா கயிறு வாங்கிட்டேன். அந்த சாமி கொடுத்த காசுல மீதி ஏதாச்சும் இருக்கா? ஜோப்ல கொஞ்சம் சில்லறெல்லாம் இருக்கும். எனக்கு குடிக்க கொஞ்சம் விஷம் வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்லையா?
கயிறு எவ்வளவு நீளமா இருக்கு. இது அப்படியே நல்லா கட்டிட்டு மேல போட்டு தொங்க விட்டோம்னா அலங்காரம் பண்ண மாதிரி இருக்கும். அழகா இருக்கும். துணியெல்லாம் காய போடணும். இது என்ன கட்டுறது? என்ன உன் பேரு சுவா? இல்ல அப்படின்னா வேலை பார்த்துட்டு போயா. தேவி, அரணா கயிறு கொடுக்காதனால என் தலை வெடிச்சு சாகணும்னு நீ வேண்டிக்கிறியா என்ன? சாவித்ரி, நான் இது வரைக்கும் எந்த தப்புமே பண்ணதில்லை. நீலகண்டன் கேட்ட காசையும் நான் கொடுத்துட்டேன். அந்த அரணா கயிறை நானே வச்சுக்கிறேனே. இதுக்கு சரோஜினி அக்காவுக்கு கட்டுறதுக்கு தானே? ஐயோ, இது அவளால கட்டிக்க முடியுமா? அவளுக்கு கட்டணும்னா 1/2 கிலோல அரணா கயிறு வாங்கணும். ஏன் போட வேண்டியதானே? நீ அது இதுன்னு சொல்லி என்னோட மூட ஸ்பாயில் பண்ணாத. நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஏய் பிசாசு தலையன், என்ன பார்க்காத, அங்க பாரு. சாவித்ரி, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு படுத்த தூக்கம் வரல. வயசாயிடுச்சுன்னா எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். இல்ல, இது அந்த மாதிரி தூக்கம் இல்லைன்றது இல்ல. அரணா கயிறு கிடைச்சதுன்னா என்னோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். நீ அதை கொடுப்பியா? உங்களுக்கு இப்ப தேவைப்படுறது அருணா கயிறு இல்ல, அப்புறம் சங்கிலி. சங்கிலியா? அது எதுக்கு? உங்களை கட்டுறதுக்கு தான். வேற எதுக்கு? யாருக்கு கட்ட போறீங்க? இங்க வாயேன். ஐயோ ஈஸ்வரா. சாவித்ரி, சாவித்ரி, நீ எந்த பதிலும் சொல்லலையே. அரணா கயிறை நான் எடுத்துக்கிட்டுமா? அது உங்ககிட்ட தானே இருக்கு, அப்புறம் ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? இருந்தாலும் உன்னோட பெர்மிஷன் இல்லாம அது எனக்கு வேண்டாம். சாவித்ரி, ஏதாச்சும் ஒன்னு பதில் சொல்லிட்டு போ. என்னோட அழகு தேவதையே, என் கூட நீயே படுத்துக்க. அந்த பிசாசு மேல படுத்து தூங்குது. நீ ஏன் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிற? திருடி, அப்படி என்ன வெக்க உனக்கு? நீ தான் என்னோட அழகு குட்டி. நீயும் நானும் சேர்ந்தோன்னா அழகு மின்னும். ஐயோ, கதவை மூடிக்கிட்டு இந்த வேலை தான் பாக்குறீங்களா? என்னங்க, கதவு திறங்க. ஐயோ, சரோஜினி, கதவை உடைச்சிடாத. இப்ப திறக்க போறீங்களா இல்லையா? உள்ள என்ன பண்றீங்க? நீ யார்கிட்ட சத்தம் பேசிட்டு போடாத, இருக்கீங்க? நான் வந்துகிட்டு கதவை இருக்கேன். திறங்க. ஏங்க, எவ்வளவு நேரம் தட்டிட்டு இருக்க? ஓ, இந்த அளவுக்கு நீ எதுக்கு ஆயிடுச்சா? கதவை சாத்துற? எங்க அவ? யாரு? இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாலே அவ எங்க? என்னோட சரோஜினி, நானு எம்டியோட ஒரு நாவலை படிச்சுக்கிட்டு இருந்தேன். 4 பேர் சொன்னது சும்மா ஒண்ணு இல்ல, பெண் புத்தி பின் புத்தின்னு. சரி, அந்த புக் எங்க? இங்கதானே இருந்துச்சு. அந்த கதையில இருக்கிற கேரக்டர்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பானவங்க. ஒருவேளை அந்த பொண்ணு நடந்து எங்கன்னு தானே போயிருப்பாங்களா? நான் கேக்குறேன். கதையில இருக்கிற பொண்ணா? புக்ல படிச்ச பொண்ண கேக்கல. இப்போ உங்க கூட பேசிட்டு இருந்தாலே அந்த பொண்ணு எங்கன்னு கேக்குறேன். உனக்கு மண்டையில குழப்பம் இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? மடியில என்ன வச்சிருக்கீங்க? என்ன சொல்லுங்க, மடியில? மடியில என்ன வச்சிருக்கீங்க? மடியில ஒண்ணும் எங்க? இல்ல. காட்டுங்க. கோவிலோட நீங்க பிரசாதம். வச்சத நான் பார்த்தேன். கோவில்ல வச்சிருக்க பிரசாதம். காட்டுங்கன்னு சொல்றேன்ல. ஏய், காட்டுங்க. தொடாத. காட்டுங்க, நான் பார்த்தேன். எனக்கு கிச்சு கிச்சு முட்டுது. நீ அந்த மடியில பக்கம் என்ன போ. வச்சிருக்கீங்க? ஏங்க, நில்லுங்க. ஏய், நில்லுங்க. வயசான காலத்துல துரத்திக்கிட்டு இருக்கா பாரு. மடியில என்ன வச்சிருக்கீங்க? நான் இப்ப விட்ரு. பார்த்தே ஆகணும். என்னோட வேஷ்டியை விட்ரு. காட்டுங்கன்னு சொல்றேன்ல. இது எதுக்கு பிடிச்சிக்கிட்டு விடுங்க, இருக்க? நான் பார்க்கணும். ஏய். விடுங்க. ஏங்க, விடுன்னு காட்டுங்க. சொல்றேன்ல. மடியில என்ன வச்சிருக்கீங்க? ஏய், ஆ, ஆ. நான் சொன்னல வேஷ்டி அவுத்துக்கொண்டு. அதை எடுக்காத, அதை எடுக்காத. விடு, விடுன்னு சொல்றேன்ல. அது எனக்கு வேணும். விடுங்க. ஏய், உனக்கு அது பத்தாதிரி. ஐயோ, என்ன கணம் கணக்குற, இவ்வளவு தள்ளவும் விடுங்கன்னு சொல்றேன்ல. முடியும். தள்ளி போடி. ஏய், யாராவது பார்த்தா அசிங்கமாயிடும். தள்ளி போடி. ஐயோ, இது உனக்கு வேண்டாம், பத்தாதுன்னு சொல்றேன்ல. விடுங்க. உனக்கு சங்கிலி மாதிரி வாங்கி தரணும், பெருசா வாங்கி தரேன். ஏய், விடுறி. இங்க பாருமா, அது வந்து எடு. சீக்கிரம் எடு. எடுக்க கூடாது. சீக்கிரம் நீ வா. எடுக்க கூடாதுன்னு சொல்றேன்ல. அது வந்து எடு. இத பாருமா, உன்னை சீக்கிரம் வா. கஷ்டப்பட்டு அப்பா வான்னு வளர்த்திருக்கேன். சொல்றேன்ல. வந்து எடு. குடுத்துரு. எடு. அப்பா கையில குடுத்துரு.
அவர்கிட்ட ஏம்மா கொடுக்காத. உன்னை நான் வளர்த்து ஆளாக்கி நல்லா படிக்க வச்சிருக்கேன், அதை மட்டும் மறந்துடாத. என்கிட்ட கொடுத்துரு. இங்க பாரு, அது நமக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருக்காரு. ஐயோ, அதையே நான் ஒளிச்சு வைக்க போறேன். எனக்கு என்ன இருக்கு? விடுங்க. ஏய், ஏய், குடுறீங்க. ஏய், ஏய், கொடுக்காத. இது ஒரு பொண்ணோட அருணா கயிறாச்சே. உண்மையை சொல்லுங்க, இது யாரோடது? ஆ, இது யாரோடதுன்னு கேக்குறேன், சொல்லுங்க. அது கருப்பா தாடி வச்சு ஒல்லியா நீலகண்டன் ஒருத்தர் இருப்பான்ல. இது நீலகண்டன் தான். ஆமா. ஆ? இல்ல, அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருப்பாள்ல, நல்லா வெள்ளையா, சாவித்ரின்னு, அவளோடது. ஆ? அப்படியா விஷயம்? உண்மையை சொல்லுங்க, எவ்வளவு நாளா இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? நீ என்னடி இந்த மாதிரி எல்லாம் கேக்குற? இவ்வளவு அழகா நீ என் கூட இருக்கும்போது நான் வேற யாரையாவது தேடுவேனா? எதுவும் பேசாதீங்க. இவ்ளோ நாளா நீங்க என்ன ஏமாத்திட்டு இருந்தீங்கல்ல, இனிமே உங்களை நம்ப மாட்டேன். நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. ஐயோ சரோஜினி, நான் எந்த தப்புமே பண்ணல. நான் இனி இங்க இருக்க மாட்டேன். நானும் என் பொண்ணு இந்த வீட்ல இருந்தே கிளம்புறோம். அவளை கூட்டிட்டு வந்து இங்க வச்சு கூத்தாடிங்க. சரோஜினி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன தொடாதீங்க. நீ வாடி. அம்மா, அவ வர வரைக்கும் இத கட்டிப்பிடிச்சு படுத்துக்கோங்க. வாடி. ஆ